பேசிக் ஆஃப் டைலரிங் டே 17. இன்னைக்கு நாம பார்க்க போறது நெக் வித். ஸோ நெக் வித்துக்கு நமக்கு ஃபார்முலா வேணும். அதுக்கு முன்னாடி நமக்கு நெக் சர்க்கியூம் அப்படின்னா என்னன்னு தெரியணும். எப்படி மெஷர்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இன்ச் டேப்ல நம்மளோட கழுத்தை சுத்தியும் டேப் மடங்கக்கூடாது, திரும்பக்கூடாது, எக்ஸாக்டா வச்சுக்கோங்க. இந்த இடத்துல நமக்கு ஒரு குழிவான ஒரு பார்ட் இருக்கும் பாத்தீங்களா, நம்ம தொண்டை குழின்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த இடம் தான் எக்ஸாக்டா இப்படி வச்சு இதுல நீங்க கிராஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுதான் நம்மளோட நெக் சர்க்கியூம் டிவைடட் பை 5. ஸோ என்னோட நெக் சர்க்கியூம் 14 டிவைடட் பை 5. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2.8 inches. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட ஆஃப் ஷோல்டர் ஃபுல்லாக அந்த வித்து வச்சு நம்மளோட ரெடி ஷோல்டர் அளவு எவ்வளோன்னு பார்த்துக்கணும். 2.5 2.75 3. ஸோ நீங்கள் என்ன அளவோ அதை ஃபர்ஸ்ட் நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். தென் மீதி இருக்கிறது நம்மளோட நெக் வித்தில் வரும். 3 inches இப்போ நெக் வித் எடுத்துட்டு மீதி இருக்கிறத நீங்கள் ஷோல்டராக கொடுக்கக்கூடாது. வித்துக்கான ஃபார்முலா எடுத்திருக்கோம். ஸோ அதனால இங்கே நமக்கு இப்போ இன்கேஸ் 4 inches வருது அப்படின்னா நீங்கள் இவ்வளோ அதிகமாக இருக்குது ஷோல்டர் ஃபாலிங் இஷ்யூஸ் வரும் அப்படின்னு நீங்கள் கன்ஃபியூஷன் ஆக தேவையில்ல. நமக்கு ஃபிட்டிங் பர்ஃபெக்டாக தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த நெக் வித் நீங்க யூஸ் பண்ணலைன்னா நம்ம ஸ்டாண்டர்டான அளவு இருக்கு பாத்தீங்களா, 2 வரை இருக்கு அப்படின்னா நம்மளோட நெக் வித் 2.75. 33ல இருந்து 36 இருக்குன்னா 3 to 3.5. 37ல இருந்து 40னா 3.5ல இருந்து 3.5. அபோவ் 40 அப்படின்னா நமக்கு 3.5ல இருந்து 3.25 வரையும் நம்மளோட நெக் வித்தை நம்ம பிளவுசஸ்ல வச்சுக்கலாம். பிளவுஸா இருந்தாலும் சரி, குர்த்தியா இருந்தாலும் சரி, நம்ம ஷோல்டர் வித்து கண்டுபிடிச்சு எடுக்கிறப்ப நம்மளோட ரெடி ஷோல்டரை நம்ம மார்க் பண்ணிட்டு மீதி பேலன்ஸ் இருக்க எல்லா மெஷர்மெண்ட்டுமே நம்ம நெக் வித்துல கொடுக்கலாம். நமக்கு ஷோல்டர் ஃபாலிங் இஷ்யூஸ் வராது.